அதுக்கப்புறமா அவரோட பயோடேட்டால ஆரம்பிச்சு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் எப்படி போனாரு, அப்புறம் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சாரு, அகைன் எதுக்காக ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்ற ஸோ எப்பவுமே அவரோட மேத்தமெட்டிக்கல் டீச்சர்ஸோட ஒவ்வொரு படி அதிகமாக தான் அவர் வந்து இருக்காரு. அதில் பார்த்தா ஏற்கனவே ப்ளூ கலர் பென்ல எழுதியிருக்காங்க. இப்போ எனக்கு பேப்பர் வாங்க காசு இல்லை, உடனே அவர் ரெட் பெண்ணால அதுலேயே அவரோட நோட்ஸ் எழுதி ரெட் தான் அவரோடது அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கிறாரு. டிஸ்கிரிபன்சிஸ்னா முரண்பாடுகள், ஒரு சில தவறுகள். ஓகேங்களா? ராமானுஜம் played with numbers as a child even on his deathbed. ஸோ அவரோட டெத் பெட்லயும் அவர் என்ன பண்றாரு, நம்பர்ஸ் வச்சு விளையாடுறாரு. So welcome back to Ustadian Academy's Pro Series. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is from zero to infinity, that is the biography of Srinivasa Ramanujan. Okay, fine. So இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். தி அரித்மெட்டிக் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நடக்குது. அரித்மெட்டிக் கிளாஸ்னா என்னது, ஒரு மேக்ஸ் கிளாஸ் நடக்குது. ஸோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வச்சு இந்த ப்ரோஸ் வந்து ஆரம்பிக்குது. வாங்க பார்ப்போம். தி அரித்மெட்டிக் கிளாஸ் வாஸ் இன் ப்ராக்ரஸ். த டீச்சர் வாஸ் சால்விங் கொஸ்டின்ஸ் ஆன் டிவிஷன். ஸோ எந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, அரித்மெட்டிக் கிளாஸ். எந்த டாபிக் போய்கிட்டு இருக்கு, டிவிஷன். ஸோ இதை நம்ம இந்த சிச்சுவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டி எதை பற்றினதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்றது சர் ராமானுஜம் அவர்களோட ஒரு பயோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ அவர் சின்ன வயதாக இருக்கும் போகுது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனை பற்றி இங்கே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரோட பயோடேட்டாவில் ஆரம்பித்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் எப்படி போனார், அப்புறம் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு போய் படித்தார், அகெயின் எதுக்காக ரிட்டர்ன் ஆனார் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கிறிஸ்பான நியூஸஸ் வந்து இந்த ப்ரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எக்ஸாம் ஓரியன்டாக இப்போ இதை டீகோட் பண்ணுவோம். ஆன் த பிளாக் போர்ட் வேர் ட்ரான் 3 bananas. ஸோ 3 பனானா வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. 3 பனானா வந்து இருக்கு. ஓகே ஓகே டன். We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. என்கிட்ட 3 வாழைப்பழம் இருக்கு, 3 பசங்க இருக்காங்க. Can you tell me how many each will get? ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கிடைக்கும். அதுதான் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்மார்ட் பாய் in the front row replied, each will get 1. ஸோ அப்போ என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன பண்றான், உடனே எந்திரிச்சு ஒரு இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. ரைட். The teacher said, now similarly if 1000 bananas were distributed among 1000 boys, each will get 1. Isn't that so? அப்படின்னு வந்து அகைன் கேட்குறாங்க. அப்போ 1000 பனானா இருக்கு, 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 1000 பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எல்லாருக்கும் 1 கிடைக்கும், கரெக்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி the teacher said, now similarly if 1000 bananas are distributed among 1000, each will get 1. Isn't that so? அப்படின்றாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார்னர்ல உட்கார்ந்துக்கக்கூடிய ஒரு பையன் வந்து கையை ரைஸ் பண்ணி அவர் வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. உடனே த டீச்சர் ஸ்டாப்ட் அண்ட் வெயிட்டட் ஃபார் த பாய் டு ஸ்பீக். உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நிறுத்திட்டு சரி நீ என்ன கேட்கணுமோ கேளு, உன்னோட டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறாங்க. சார், த பாய் ஆஸ்க்ட், if no banana is distributed among no one, will everyone still get 1 banana? அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை வந்து உள்ள தூக்கி வைக்கிறாங்க. அதாவது ஒரு பனானாவும் இல்லை, ஒருத்தரும் இல்லை அப்படின்னா, if no banana is there and no one is there, அப்போவும் வந்து ஒரு பனானா கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. So there was a roar of laughter in the class. What a silly question to ask. அப்போ உடனே கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ ஒரு சில்லியான கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Quiet, the teacher said loudly and thumped the desk. உடனே வந்து தம்புடுனா இப்படி வந்து அடிக்கிறாங்க, குவைட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. That's nothing to laugh at. I will just explain what he means to say. For the division of bananas, we divided there by 3. 3 divided by 3. So first எடுத்துன கொஸ்டின் 3 bananas by 3 is equal to 1. கரெக்டா? அதுக்கப்புறமா we divided 1000 by 1000. So 1000 divided by 1000 is equal to 1. and இப்போ என்னன்னா இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 0 banana is divided among 0 students. ஸோ அப்போ 0 banana இருக்கு, 0 பேருக்கு போகுதுன்னா இது 1 அப்படின்ற அந்த கேள்வியை வந்து உள்ள தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஓகே ஃபைன். Will end 1 get 1? The answer is no. Mathematically each will get an infinite number of bananas. ஸோ இது வந்து தப்பு. 0 divided by 0 is infinity அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். Everyone laughed again. The boys understood the trick arithmetic had played upon them. What they could not understand was why the teacher later complimented boy who had asked that absurd question. ஒரு வினோதமான ஒரு கொஸ்டினை கேட்டாரு அப்படின்றது.
The boy asked a question that had taken mathematicians several centuries to answer. Some mathematician claimed that 0 divided by 0 was 0. சில பேர் 0 divided by 0 0. சில பேர் வந்து யூனிட்டின்னு சொல்றாங்க. யூனிட்டி அப்படின்னா 1. ஓகேங்களா? It was the Indian mathematician, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் ஓரியன்டட், பாஸ்கரா, who proved that it is infinity. அவர் தான் என்ன ப்ரூவ் பண்றாரு? இது வந்து infinity அப்படின்னு வந்து சொல்றாரு. The boy who asked the intriguing question, think பண்ணக்கூடிய question யாருன்னு பார்த்தா it is none other than Srinivasa Ramanujan. ஓகேங்களா? Throughout his life, whether in his native கும்பகோணம், அவரோட நேட்டிவ் என்னது? கும்பகோணம் or Cambridge, அவர் போய் படிச்சது எங்க? Cambridge. He was always ahead of his mathematical teachers. ஸோ எப்போவுமே அவரோட மேத்தமெட்டிக்கல் டீச்சர்ஸோட ஒவ்வொரு படி அதிகமாக தான் அவர் வந்து இருக்காரு. அது கும்பகோணமாக இருக்கட்டும் இல்லை கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பாருங்க, Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887. December 22, 1887. Father was a petty clerk in a cloth shop. This is important. From early childhood is what evident that he was a prodigy. Prodigy na சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து என்னது ஒரு மேத்தமெட்டிக்கல் இதை வந்து சால்வ் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அறிவாளியாக இருக்கிறது தான் வந்துட்டு ப்ராடிஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு கோ டு ஹிஸ் dingy house to get their difficulties in mathematics solved. டிஞ்சினா ஒரு மாதிரி க்ளூமியா டார்க்காக இருக்கக்கூடிய ஹவுஸை தான் டிஞ்சி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப புக்ஸாக ஸ்கேட்டர் ஆகிருக்கலாம், ஸோ அதை கூட சொல்லுவாங்க. To get their difficulties in mathematics solved. யார் வருவா? சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. At the age of 13, Ramanujan was lent a book on advanced trigonometry. So இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இந்த advanced trigonometry written by S.L. Loney. எத்தனாவது வயசுல அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13வது வயசுல வந்து இது வந்து நடக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. At the age of 13, Ramanujan was lent a book on advanced trigonometry written by S.L. Loney. Not only did he master his rather difficult book, but also began his own research. அப்படின்றதும் இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அவரோட ஓன் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த புக்கு? அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. எந்த வயசு? 13 வயசு. ரிட்டன் பை S.L. Loney. ஓகேங்களா? He came forth with many mathematical theorems and formulas not given in the book. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவராக கண்டுபிடிச்சான்னு நினச்சாங்கன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு பல கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸால் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. The most significant turn came when 2 years later, when one of the senior friends showed him the book. இந்த புக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். A synopsis of elementary results in pure applied mathematics. A collection of 4865 formulae and theorems without proof. ஸோ இந்த புக்கை வந்து யார் கொடுத்தா? ஒரு சீனியர் வந்து கொடுக்குறாரு. எந்த வயசுலன்னு பார்த்தோம் அப்படின்னா 16 வயசுல. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics, a collection of 4865 formulas and theorems without proof by G.S. Carr for a boy of 16. For a boy of 16, அந்த டைட்டிலே பயமா இருக்கும். பட் ராமானுஜம் was delighted. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. He took the book home and began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த mathematical genius-ஐ வந்துட்டு அவருக்கு வந்து அதுதான் வந்து வெளியே கொண்டு வந்துச்சு. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write them all. He used to do problems on loose sheets. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அவர் லூஸ் ஷீட்ஸில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். ஆன் ஸ்லேட் அண்ட் ஜாட் த ரிசல்ட்ஸ் டவுன் இன் த நோட் புக்ஸ். அந்த ரிசல்ட்டை தான் எதில் எழுதுவாராம்? நோட் புக்ஸில் வந்து அவர் வந்து எழுதுவாராம். பிஃபோர் he went abroad, he had filed 3 notebooks which later became famous as Ramanujan's Freyd notebooks. ஸோ 3 நோட்புக்கு அதை தான் லேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெய்டு நோட்புக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வாங்க. Although Ramanujan secured first class in mathematics in the matriculation examination, he was awarded which scholarship? Subramaniam scholarship. Subramaniam scholarship. And he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects like
history, English and physiology. This disappointed the father because அவர் எப்பவுமே என்ன பண்றாருன்னா நம்பர்ஸ் ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டு ஒரே அது கூடயே இருக்கிறதுனால ஒருவேளை ராமானுஜம்க்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து நினைக்கிறாங்க. ராமானுஜம் began to look for job. எதுக்காகனா அவருக்கு ஃபுட் வேணும், அது போக அவருக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு பேப்பரும் வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து அவர் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஷீட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். 2000 ஷீட்ஸ் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஈவன் ஸ்கிரேப்ஸ் ஆஃப் பேப்பரை கூட அவர் விட்டு வச்சது கிடையாது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா சில நேரம் சம்டைம்ஸ் he used a red pen to write over what was written in a blue ink on the piece of paper he had picked up. இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ திடீர்னு வந்து இந்த வேஸ்ட் பேப்பரில் போடக்கூடிய அந்த புக்கெல்லாம் அவருக்கு கிடைக்குது. அதில் பார்த்தா ஏற்கனவே ப்ளூ கலர் பென்னில் எழுதியிருக்காங்க. இப்போ எனக்கு பேப்பர் வாங்க காசு இல்லை, உடனே அவர் ரெட் பென்னால அதிலே அவரோட நோட்ஸ் எழுதி ரெட்டு தான் அவரோடது அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கிறாரு. அன்கெம்ப்ட் அண்ட் அன்கவுச்ட், அதாவது not cared or not neat or not legally. He would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. அவரோட frayed notebooks எல்லாம் தூக்கிட்டு போறாரு, எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் தெரியும், எனக்கு ஒரு கிளரிக்கல் வேலை கொடுங்க அப்படின்னு. ஆனால் யாருக்கும் அது புரியாதனால அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அப்புறமா கடைசியா அவருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. தி டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், தி டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் பிரான்சிஸ் ஸ்ப்ரிங் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஸ்ப்ரிங் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுக்குறாங்க வித் a monthly salary of 25 rupees. With a monthly salary of 25 rupees. Later some teachers and educationalists interested in mathematics அவருக்கு என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. and on May 1 1930 என்ன நடக்குதுன்னா the University of Madras granted him a fellowship of 75 rupees a month though he had no qualifying degree. இது அவர்ட்ட குவாலிஃபையிங் டிகிரி இல்லைனாலுமே அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். பிரான்சிஸ் ஸ்ப்ரிங். ஓகேங்களா? அப்புறம் இந்த டேட் May 1 1913. ஓகே, நெக்ஸ்ட். a few months earlier ராமானுஜம் had sent a letter to a great mathematician GHRD. எந்த மேத்தமெட்டிஷியனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு பார்த்தா GHRD. அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 120 தியரம் அப்புறமா ஃபார்முலா வந்து எழுதி அனுப்பியிருக்காரு. among them was that is known as the Riemann series, a topic in definite. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. definite integral of calculus. பட் ராமானுஜம்க்கு என்னதான், he was ignorant, அவருக்கு தெரியல. பிகாஸ் அது ஆல்ரெடி ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனான ஜார்ஜ் எஃப் ரெய்மன் அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி இதை வந்து அரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எந்த மேத்தமெட்டிஷியன் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடியவருக்கு இவர் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஹார்டி, GHRD அவர்கள். அதில் எத்தனை ஃபார்முலாஸ் எத்தனை தியரம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 120 தியரம் ஃபார்முலா வந்து இருக்கு. அண்ட் அவர் அதில் எந்த ஒரு முக்கியமான ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காரு, அதான் ரெய்மன் சீரீஸ். அந்த ரெய்மன் சீரீஸை வந்து எதை பற்றின டாபிக்னு பார்த்தோம்னா டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் கால்குலஸ். ஆனால் இந்த ரெய்மன் சீரீஸ்ன்றதை ஆல்ரெடி எந்த நாட்டு மேத்தமெட்டிஷியன் வந்து இதை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, நேம் ஜார்ஜ் எஃப் ரெய்மன், who had already arrived at this equation. அதில் இன்னொரு விஷயமும் அவர் வந்து எழுதியிருக்காரு, ராமானுஜம்ஸ் கன்ஜெக்சர். அவரோட ஒரு டெஃபினைட்டான ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் அது மேலே கன்க்ளூஷன்ஸ் வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. த கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கால்ட் மாடுலர். பியரி டெலிஜென்ட் subsequently proved this conjecture to be correct. So இந்த conjecture எது கரெக்ட் அப்படின்னு வந்து யார் சொன்னான்னு பார்த்தோன்னா பியரி டெலிக்னி அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா ஹார்டி, J.E. Littlewood அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே எனக்கு வந்து இப்படி ஒரு டேலண்டட் மைண்ட் இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா கேம்பிரிட்ஜில் வந்து ராமானுஜத்தோட பேசேஜையும் அண்ட் ஸ்டேயும் வந்து உறுதி செய்கிறாங்க. ஆன் March 17, 1914 he sailed for Britain. அவர் பிரிட்டனுக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஓகே ஃபைன்.
நெக்ஸ்ட் ராமானுஜம் ஃபவுண்ட் himself a stranger at Cambridge. போனோடனே அவருக்கு ஒரு மாதிரி தனித்து நிற்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அங்க ரொம்ப கோல்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வெஜிடேரியன். ஸோ அவரே வந்து அவரோட ஃபுட்டை குக் பண்ற மாதிரி இருக்கு. ஹவவர் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ரிசர்ச் இன் மேத்தமெட்டிக்ஸை டிட்டர்மினேஷனோட அவர் வந்து கவர் பண்றாரு. இதை யாரோட துணையோடன்னு பார்த்தோம்னா ஹார்டி அண்ட் லிட்டில்வுட்டோட கம்பானியன்ஷிப்போட வந்து அவர் வந்து கண்டினியூ பண்றாரு. என்ன ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தாலும் அதை அவர் என்ன பண்றாரு, அதை வந்து முறியடிச்சு அவர் என்டியூரன்ஸோட அவர் வந்து மூவ் பண்றாரு. ராமானுஜம் ஹார்டி ஃபவுண்ட் an unsystematic mathematician similar to the one who knows the Pythagoras theorem but does not know what congruent triangle means. அதாவது அவருக்கு பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு தெரியும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கங்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னா தெரியாதான். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஃபார்மல் எஜுகேஷன்ல அவர் வந்து லேக்கா இருக்காரு. several discrepancies in his research could be attributed to the lack of formal education. discrepancies-னா முரண்பாடுகள், ஒரு சில தவறுகள். ஓகேங்களா. ராமானுஜம் played with numbers as a child, would with a toy. It was sheer genius that led him to mathematical truths அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் அது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து போகலாம். ராமானுஜம் வாஸ் எலெக்டட், ரொம்ப முக்கியமானது, ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918. அவர் வந்து ஃபெல்லோஷிப்புக்கு வந்து எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, February 28, 1918. அண்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த டிஸ்டிங்விஷ்டு ஃபெல்லோஷிப். ஸோ ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் சொசைட்டி எப்போ வந்து அவர் கிடைக்குது, February 28, 1918. அண்ட் அவர் தான் வந்து யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் ஃபெல்லோஷிப். In October that year, he became the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. அதே வருஷம் தான் 1918 October. His achievements at Cambridge include the Hardy-Ramanujan Littlewood circle method. Hardy-Ramanujan Littlewood circle method in number theory, and adu poga Roger Ramanujan's identities in partitions of integers. A long list of the highest composite numbers, besides work on the number theory and the algebra of inequalities. In algebra, his work on continued fractions is considered to be equal in importance to that of the great mathematics like Leonhard Euler and Jacobi. ஓகேங்களா. லியோனார்ட் யூலரோடையும் ஜக்கோபியோடையும் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கம்பேர் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரையுமே நோட் பண்ணிக்கோங்க. யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. While Ramanujam continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. Devouring na அவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே வருது. Ramanujan was sent back to India when he disembarked his friends. அவர் அப்படியே ஒரு கப்பல்ல இருந்தோ இல்ல எதுலயோ வந்து இறங்குறத தான் வந்து டிசெம்பார்க்னு சொல்றாங்க. His friends found him pale, exhausted and emaciated. ரொம்ப டயர்டா வீக்கா. To forget the agonizing pain, அந்த கொடூரமான பெயினை, he continued to play with numbers even on his deathbed. ஸோ அவரோட டெத்பெட்லையும் அவர் என்ன பண்றாரு, நம்பர்ஸ் வச்சு விளையாடுறாரு. Besides being a mathematician, Ramanujam was an astrologer of repute and a good speaker. He used to give lectures on subjects like God, zero and infinity. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு கடைசி இருக்கக்கூடிய 1 mark, God, zero and infinity. ஸோ வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்சர்ட், ஸ்டூபிட், அன்ரீசனபிள், சிலி. இன்ஃபினிட்டினா அன்லிமிட்டட், இன்ட்ரிகுயிங்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கு. ப்ராடிஜினா a child who shows a great ability at an young age. dingy அப்படின்னா dark and dirty place. physiology-na a branch of biology which deals with the functions as well as the organisms. unkempt அப்படின்னா not neat or cared for. uncouch அப்படின்னா behaving in an unpleasant way. okay fine. next, conjecture-na ஒரு இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வச்சு ஒப்பீனியன் வைக்கிறது. டிஸ்கிரிபன்சிஸ்னா அண்ட் illogical or something, எப்படி சொல்லலாம், similarity between two or more facts. distinguished அப்படின்னா used to describe a person respected or admired for excellence. devouring முழுசா கன்சியூம் பண்ணுது. disembark ஒரு ஷிப்போ இல்லை ஒரு ஏர்கிராஃப்டை விட்டு இறங்கி வர்றது, ஜேர்னி முடிச்சு. emaciated அப்படின்னா வெரி தின், வீக், யூஸ்வலி இல்னஸ் எல்லாம் அஃப்ளிக்ட் பண்ணியிருக்கிறது. agonizing அப்படின்னா causing extreme physical or mental pain. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய ராமானுஜமோட 0 to infinity.
ஸோ இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 பார்த்துட்டே வரோம் ப்ரோஸ் எல்லாத்தையும். அதில் இன்னைக்கு பார்த்தது 0 to infinity. ஸோ இது வந்து 100% எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கிறதுனால இதை ரொம்ப தரோவாக படிச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கக்கூடியதை தாண்டி இதுலேருந்து எந்த ஒரு 1 மார்க்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து உஸ்தாதியன் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் உஸ்தாதியன் அகாடமி.